வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி சண்டே விலாக் தான். ஸோ வழக்கம் போல் சண்டே விலாகில் என்ன இருக்கும்? நான்வெஜ் தான். ஸோ நான்வெஜ்ஜில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் தான். மீன் வாங்கிட்டு அதை வாங்க வச்சுட்டு காலையிலேருந்து திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அது வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ மீன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு மீன் வந்து நம்மளுக்கு தான் எங்களுக்கு தான் மீன் சாப்பிட சொன்னால் சமைக்க சொன்னால் என்ன பண்ணுறீங்க? எனக்கும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் பச்சை மாங்காய் டேஸ்ட். மீன் குழம்புல போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விலாகில் இருங்க மீன் டேஸ்ட்டு நாட்டிலே நிற்குது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னைக்கு மறந்துட்டேங்க. ஸோ நம்மளுடைய விலாக் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய விலாக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் டிசைனிங், மேக்கப் டிப்ஸ், அஸ் யூஷுவல் குக்கிங்கும் அப்பப்போ நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தயங்காமல். பிகாஸ் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம சேனலில் வரும். ஸோ அதனால தான் சிங்கம் வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். ஆஹா, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன குழம்பு? ஃபிஷ். யார் செஞ்சது? நான் செஞ்சதையும் மென்ஷன் பண்ணலாம். கிருத்திகா செஞ்சது. என்ன செஞ்சா? மீன் ஃப்ரை பண்ணுறா. ஃப்ரை எத்தனாவது தடவையாக செய்கிறேன்? ஃபஸ்ட்டு தடவை செய்கிறாங்க. ரிஸ்க் எடுக்கிறீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? எனக்கு ஏன் பயமாக இருக்குது? ஷார்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஆனாக்க போய் சேர். இதுக்கு மேலே அங்கே நிற்கிறது நம்மளுக்கு டேஞ்சர். இன்னும் 2 பீஸை காமிக்கிறேன் உங்களுக்கு. தாத்தா ஹாய். இந்த கிளிப்பிங் வந்து மார்னிங் வந்து ஃபிஷ் வாங்கிறதுக்காக பீச்சுக்கு போயிருந்தோம். அந்த கிளிப்பிங் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணுற மீன் எதுவுமே கிடைக்கல. நாங்கள் அதனால் மார்க்கெட் போயிட்டு இந்த மாதிரி மீன் வந்து வாங்கிட்டோம். ஸோ வந்து ரொம்பவே அங்கே போயிட்டு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பெரிய ஃபிஷ்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கே போயிட்டு நான் அதெல்லாம் பார்த்தேன். அண்ட் தென் வீட்டுக்கு வந்து அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நான் வந்து ஒன்றா செஞ்சுட்டே வந்தேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்பராக வரல, பட் ஓகேவாக வந்துச்சு. ஸோ மசாலாஸ்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத காமிக்கணும்னு நினச்சேன். பட் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் என்ன மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். ஆஹா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வெறும் ஹாய் சொல்லு. ஹாய் டீசெண்டா. அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நான் வந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து வறுத்துருக்கேன்னு கேட்டால் இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அம்மா சொல்லி கொடுக்க செஞ்சேன். ஸோ இதுக்கு பிட்வீன் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ப்ரைடல் மேக்கப் பண்ணணும் அப்படின்னா, ட்ரெஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய இடத்துல நான் வந்து நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரைடல் மேக்கப் வந்து உங்களுடைய பிளேஸ்க்கே வந்து செய்கிறதோ இல்லை ட்ரெஸ் வந்து கொரியர் ஆப்ஷன் மூலமாக கண்டிப்பாக நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். விஆர் இன் பாண்டிச்சேரி. நாங்கள் பாண்டிச்சேரின்றதுனால பாண்டிச்சேரி உள்ளாரே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் கிளாத் கலெக்ட் பண்ணிப்பேன். ஸோ ஆஃப்டர் தட் ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா தான் வந்துடுச்சு. ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே வந்துட்டு இருக்கு. ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. பட் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ளே இருக்கிற ஜீவனங்களெல்லாம் வச்சு நம்ம ட்ரையல் பார்த்துக்கலாம். எத்தனை உயிர் பலி போக போதோ. ஐயோ அலாட்டாய்க்கடா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்னால் ஆனால் வந்து போதிய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, எனக்கு வந்து முடியல, எனக்கு வந்து மற்றவங்க பேசுகிறது வந்து எனக்கு வந்து ப்ரெஷராக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது. அந்த மாதிரி நானும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு டைம் நம்ம வெற்றியை பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்கப்புறமா வந்து லைஃப் டைமே சேஞ்ச் ஆகிடும்.
ஸோ அதுக்காக நீங்கள் என்றைக்குமே கிவ் அப் பண்ணாதீங்க. ஸோ ஆஃப்டர் தட் என்னுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ரைஸ் போட்டு இதன் குழம்பு ஊற்றி நல்லாவே வந்து நம்மளுக்கு சண்டே போச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல், பீஸ். எல்லாம் எம்மன் பண்ணுவாங்க. ஒன்று வைக்கிட்டாமா? மீன் வறுவல் எப்படி இருக்கு சொல்லாயா? இதில் சொல்லு. நல்லா இருக்குது. மீன் வறுவல் நல்லா இருக்கா? மசாலாலாம் கரெக்டாக இருக்கா? வெற்றி 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 வெற்றி. தாத்தா இங்கே பாரு, மீன் வறுவல் நல்லா இருக்கா? மசாலாலாம் கரெக்டாக இருக்கா? எதுனா மரியாதை